அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த சனி அமாவாசை. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை, தை அமாவாசை. இதற்கு எவ்வளவு பலன்கள் சொல்கிறோமோ அதற்கு இணையான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது தான் சனிக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசை. பொதுவாகவே நமக்கு சனிக்கிழமையில் இப்படி அமாவாசை வந்தால் நமக்கு பித்ருக்களுக்கு நம்ம தர்ப்பணங்கள் கொடுக்கறது, பித்ருக்களை நம்ம வழிபட்டாலே போதும் அந்த பலன்களானது நமக்கு பன்மடங்காக பெருகும், நமக்கு நல்லபடியான அந்த அனுகிரகம் கிடைக்குங்கிறது தான் ஐதீகம். குறிப்பாக நாளை தினம் நமக்கு சனீஸ்வரனுடைய அந்த ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கிறது கூடுதலான விசேஷங்க. இது சனி பகவானுக்கு பிரீத்தியாகவே கருதப்படுது. அப்படிப்பட்ட இவ்வளோ ஒரு விசேஷமான நாளில் நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் இல்லாட்டி பூஜை நேரத்தில் நீங்கள் ஏந்திரிச்சோன்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எப்பயுமே ஒரு மாதத்தில் ஒரு அமாவாசை இல்லாட்டி ஒரு பௌர்ணமி திதி தான் நமக்கு வரும். 3 வருஷத்துக்கு ஒரு முறை ஏதாச்சும் ஒரு மாதத்தில், அதாவது இந்த வருடத்துடைய ஏதாவது ஒரு மாதத்தில் இப்படி 2 அமாவாசைகள் நமக்கு வரும். இப்படிப்பட்ட மாதங்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமானவை. சாந்திரமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர நாட்காட்டியினுடைய அந்த அடிப்படையில் இதை அதிக மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய சாஸ்திர பிரகாரம் அமாவாசைக்கு அடுத்த நாள் ஒரு மாதமானது பிறக்கும். அடுத்து வரக்கூடிய அமாவாசையில் அந்த மாதமானது முடியும். அந்த வகையில் தமிழ் மாதத்துடைய இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு நாளைக்கு ஒரு அமாவாசை வருது. அதே மாதிரி இது முடிவடைகின்ற அந்த ஒரு நாளையும் நமக்கு இந்த வைகாசியில் மட்டும் 2 அமாவாசை நமக்கு கரெக்டாக வருது. சரியாக சொன்னீங்கன்னா இந்த ஆண்டு சாந்திரமான மாதங்கள் மொத்தம் 13 வந்திருக்கு. தமிழ் மாதத்தில் ஏதாச்சும் ஒரு மாதத்தில் இப்படி 1-2 அமாவாசை வரதை வச்சு நம்ம இது மாதிரி ஈஸியாக நம்ம கணக்கு பண்ணிக்கலாம். அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு மாதம், இந்த ஒரு அமாவாசையானது இறை வழிபாட்டுக்கும் பித்ருக்களுடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுதுங்க. இந்த மாதம் முழுக்க முழுக்க நம்ம இறை வழிபாட்டில் நம்ம நல்லபடியான ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணி முக்கியத்துவம் கொடுக்குறப்ப நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான தெய்வத்துடைய அனுகிரகங்கள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசையானது நமக்கு இந்த தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசையெல்லாம் பண்ணால் பித்ருக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம விசேஷம் சொல்கிறோமோ அதற்கு ஒரு இணையான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய அமாவாசையாக வந்திருக்கு. நாளைய நாள் நமக்கு சனி ஜெயந்தியும் வந்திருக்கிறதுனால நம்ம சனி பகவானுக்குரிய தானியமே எள் தான். எள் வைத்து தர்ப்பணங்கள் நம்ம பண்ணுவோம். அப்படி நம்ம நாளைக்கு அமாவாசைக்கும் நம்ம பண்ண மாதிரி ஆகிப்போச்சு, சனிக்கிழமைக்கான அந்த ஒரு கிரகத்துக்கு நம்ம பிரீத்தி பண்ண மாதிரி இருக்கும். ஜோதிடத்துடைய அடிப்படையில் சனி பகவான் நிச்சயமாக மனம் மகிழ்வார்னு சொல்லப்படுது. நாளைக்கு நமக்கு ஏதாவது வாழ்க்கையில் ஒரு அஷ்டம சனியாக இருக்கட்டும், 7.5 சனியாக இருக்கட்டும், கண்டக சனி, நிறைய சனி பகவானால் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த சனி அமாவாசையில் நிச்சயம் முன்னோர்களை வழிபட்டாலே போதும் குடும்பத்தில் எல்லா விதமான சுப பலன்களானது நமக்கு பெருகும். ஏன்னா முன்னோர்களுடைய வழிபாடு செய்ய செய்ய சனி பகவான் திருப்தி அடைஞ்சு நமக்கான அனுகிரகத்தை கொடுப்பார்னு ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அமாவாசையை யாருமே நம்ம தவற விடக்கூடாது. குறிப்பாக நாளைக்கு அந்த அமாவாசை நாள் முழுக்க இருக்குது. இந்த நாளில் நமக்கு பரணி நட்சத்திரமும் வந்திருக்கு, கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த அற்புதமான ஒரு நாளில் காலையில் 8:30 மணிக்கு மேலே உச்சி பொழுதுக்கு முன்னாடி, மதியானத்துக்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் பண்ணலாம். அதே நேரம் நமக்கு நிறைய பேருக்கு இலை போட்டு நம்ம வீட்டில் சாப்பாடெலாம், பிடிச்ச சாப்பாடெலாம் வச்சு படையல் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறதும் நீங்கள் உச்சி பொழுதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி நம்ம எல்லாமே செய்யலாம். உங்கள் குடும்பத்தில் எப்படி வழக்கங்கள் இருக்கோ அது மாதிரி நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு யாருக்காச்சும் நம்ம ஒரு தானம் கொடுக்கறது, அதாவது ஒரு அரிசி, வாழைக்காய், அது மாதிரி யாருக்காச்சும் முடிஞ்சவங்களுக்கு ஒரு தானம் கொடுக்கறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பல மடங்காக நமக்கு நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லப்படுது. வருஷத்துக்கு 1 முறையோ 2 முறையோ மட்டும்தான் இப்படிப்பட்ட அபூர்வமான ஒரு அமாவாசை இது வரும். அதனால் இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபட்டு, அதே மாதிரி இந்த சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய இந்த சனீஸ்வர ஜெயந்தியையும் சனி பகவானையும் நம்ம வழிபட்டோன்னா நிச்சயமாக எல்லா விதமான தோஷங்களும் போகும், முன்னோர்களுடைய அனுகிரகம் கிடைக்கும், பித்ருக்களுடைய எப்படிப்பட்ட அந்த தோஷம் சாபங்கள் எல்லாம் போய் பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும். இவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த நாளைக்கு நம்ம செய்யக்கூடிய முதல் வேலை இந்த ஒருவரி மந்திரத்தை நம்ம சொல்லி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக
உங்களுக்கு முன்னோர்களுடைய அனுகிரகமும் சரி, சனி பகவானுடைய அனுகிரகம் ஒரு சேர கிடைக்குங்க. எப்பயுமே அமாவாசை நாட்களில் நம்ம குளிக்கிறப்ப வெறுந்தண்ணியில் குளிக்காமல் நீங்கள் குளிக்கின்ற நீரில் சில பொருட்களை கலந்து குளிக்கிறப்ப நமக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள் எந்த விஷயங்களாக இருந்தாலுமே கண்டிப்பாக நமக்கு தீரும். இது மட்டும் இல்லாமல் தீராத ஒரு கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், இந்த எதிர்மறையான விஷயங்கள், அந்த நெகட்டிவ்ஸ், நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய மன அழுக்குகள் இருக்குது பாருங்கள், அப்படிப்பட்ட எண்ணங்கள் கூட எல்லாமே நீங்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், பாசிட்டிவ் ஆராவானது நமக்குள்ளே பெருகுங்கிறது தான் ஐதீகம். அதனால தான் இது மாதிரி அமாவாசை நாட்களில் நம்ம கடலில் போய் குளித்து நம்ம வழிபடணும், முன்னோர்களை வழிபடணும்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு தர்ப்பணங்கள் பண்ணுறவங்க நம்ம கடற்கரையில் வச்சு அப்படி குளிச்சுட்டு அப்படி பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் நமக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படி போய் குளிக்க முடியாத சூழலில் இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு குளிக்கின்ற நீரில் ஒரே ஒரு பிஞ்ச் கல்லுப்பு மட்டும் கலந்து குளிங்க. வேறு எந்த பொருட்களும் கலக்கணுங்கிற கட்டாயமே கிடையாது. நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த சனி அமாவாசை, சனி ஜெயந்தி, இந்த 2 நாளுக்குமே ஒரு சொட்டு கல்லுப்பு மட்டும் நம்ம மட்டும் கலந்து குளிக்காமல் வீட்டில் இருக்க எல்லாருடைய அந்த குளிக்கின்ற நீரில் ஒவ்வொரு ஐதீகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு மட்டும் கலந்து குளிக்கிறப்ப மகாலட்சுமி யோகமும் இருக்கும். இது மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள், கிளென்சிங், அந்த எல்லாமே நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போய் நமக்கு நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நமக்குள்ளே பெருகிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி இப்படி குளிச்சுட்டு வந்த கையோட காலையில் முதல் வேலையாக வெறும் வயிற்றில் நம்ம குளிச்சுட்டு வந்தவுடனே நம்ம எதுவுமே சாப்பிட்ருக்க மாட்டோம். நம்ம வெறும் வயிற்றோடு இருப்போம் பார்த்திங்களா. இந்த நேரம் நம்ம செய்யக்கூடிய பூஜைகளாக இருக்கட்டும், இந்த ஒரு மந்திரங்களாக இருக்கட்டும், அதுக்கு அதீத ஒரு சக்தி இருக்குது. அதுவும் சனி அமாவாசையும் சனீஸ்வர ஜெயந்தியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சோன்னே முதல் வேலையாக உங்களுடைய முன்னோர்களை நினச்சி ஓம் பித்ரு தேவதாய நமக, ஓம் பித்ரு தேவதாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மனசார 3 முறை அவங்க முன்னோர்களை நினச்சி மனசுக்குள்ளே நீங்கள் இப்படி ஜெபிக்கிறப்ப அவங்களுடைய பரிபூர்ண அனுகிரகம் எப்பயுமே கிடைக்கும். எல்லா அமாவாசை நாட்களிலுமே இது மாதிரி முன்னோர்களை நினச்சி ஒரு நிமிஷம் அவங்கள நீங்கள் மனசார நம்ம நினச்சாலே போதும். நம்ம குடும்பம் நல்ல ஒரு சுபிக்ஷமாக ஒரு பெரிய அளவில் வளர்ந்துட்டே வர்றது, எல்லா விதமான தடைகள் எல்லாம் நீங்கிறது, இதை கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு முடிந்த ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள், அமாவாசைக்கு பெரிய அளவில் நம்ம பெரிய கிராண்டாக அது பண்ணணும் இது பண்ணணும்னு யாருமே நம்முடைய பித்திருக்கள் எதிர்பார்க்கறதே இல்லை. உள்ளன்போட நீங்கள் யாருக்காச்சும் ஒருத்தர் கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது தானம் பண்ணலாம், ஒரு பிடி காகத்துக்கு சாதம் வைக்கலாம், இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு தீப வழிபாடு பண்ணலாம், இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லலாம். அப்படி அவங்கள நம்ம நினச்சாலே போதும் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே தவிடு பொடியாகுங்க. அதனால் ஓம் பித்ரு தேவதாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை 3 முறை சொல்லுங்கள். இதோடு கூட சனி ஜெயந்தி வந்திருக்கிறதுனால ஓம் சனீஸ்வராய நமக, ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களுக்கு 27 முறை சொல்ல முடியும்னா தாராளமாக சொல்லலாம். இல்லாட்டி குறைந்தது 9 முறையாச்சும் மனசுக்குள்ளே. ஏன்னா இது எல்லாமே ஒரு வரி மந்திரங்கள் தான். அதிகபட்சமாக நமக்கு 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் நமக்கு தேவைப்படும். ஆனால் ஆத்மார்த்தமாக இந்த மந்திரத்தை சொல்லி 27 முறை சொல்லி நீங்கள் வழிபடுறப்ப கண்டிப்பாக எவ்வளவு ஒரு தோஷங்கள் என்ன நமக்கு சனி பிடிச்சிருந்தாலும், 7.5 சனி, கண்டக சனி, அப்படி எந்த சனி தோஷங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு நிவர்த்தியாகும். அதனால் நாளைக்கு இந்த 2 மந்திரங்கள், ஓம் பித்ரு தேவதாய நமக, ஓம் சனீஸ்வராய நமக, இந்த 2 மந்திரத்தை மறக்காமல் சொல்லுங்கள். சப்போஸ் நம்ம பதிவை தாமதமாக நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா பூஜை நீங்கள் எப்போ சுவாமிக்கு விளக்கு ஏற்றுறீங்களோ அந்த நேரத்தில் சொல்லலாம். இல்லை நாளைக்கு கோவிலுக்கு போகிறீங்கன்னா நல்லெண்ணெய் தீபம் மட்டும் நம்ம ஏற்றிட்டு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய பித்திருக்களுடைய அந்த மனமும் மகிழும், நமக்கு சனீஸ்வர பகவானுடைய அருளும் கிட்டும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அற்புதமான சனி அமாவாசை மற்றும் சனி ஜெயந்தியோடைய அந்த நாளை யாருமே தவற விடாதீங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள். இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சனீஸ்வராய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. சனி பகவானுடைய அருளும் பித்திருக்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே கவசம் மாதிரி இருந்து காக்குங்க. இந்த பதிவு நீங்கள் மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதோடு கூட நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.